Hey guys, welcome back to the channel. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்கலாமா? Why the Pacific and Atlantic Oceans don't mix. நம்ம பல வீடியோவில் பார்த்துருப்போம், டூ ஓஷன்ஸ் மீட் ஆகிற இடத்துல ஒரு கிளியர் லைன் மாதிரி தெரியும், ரைட்? ஒன் சைட் டார்க் ப்ளூ அண்ட் அதர் சைடு வந்து லைட் ப்ளூவாக தெரியும். ஸோ இட் ரியலி லுக்ஸ் லைக் they never mix, but the truth is they actually do. Yes, the Pacific and Atlantic mix, but very slowly. அதுக்கு என்ன ரீசன்னா டெம்பரேச்சர், சால்ட் லெவல் அண்ட் வாட்டர் டென்சிட்டி தான் டிஃப்ரென்சஸ். ஸோ ஒரு கடல் கொஞ்சம் சூடாக இருக்கும், மற்றொரு கடல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குளிராக இருக்கும். ஒரு கடலில் சால்ட் அதிகமாக இருக்கும், இன்னொரு கடலில் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் உடனே கலக்காது. ஸோ மேலும் ஓஷனில் இருக்கிற கரண்ட்ஸ் அது ஒரு நேச்சுரல் பவுண்ட்ரி மாதிரி ஆக்ட் பண்ணும். ஸோ சர்ஃபேஸில் பார்ப்பதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கடலுமே மிக்ஸ் ஆகாத மாதிரி தோன்றும். ஆனால் டீப் டவுனில் போனால் அந்த நீர் மெல்ல மெல்ல கலந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நேச்சரோட டைமிங் தான் ஸ்லோவாக இருக்கும், பட் இட் ஒர்க்ஸ் பர்ஃபெக்ட்லி. எக்ஸாம்பிளாக சொன்னால் கேப் ஹார்ன் ஏரியாவில் அல்லது கல்ஃப் ஆஃப் அலாஸ்காவில் நீங்கள் இந்த சீன்ஸை பார்க்கலாம். அந்த பிளேஸில் தான் அட்லாண்டிக் அண்ட் பெசிஃபிக்ஸ் மீட் ஆகுது. இட்ஸ் நாட் மேஜிக் தான், ஜஸ்ட் எ சயின்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அந்த ஓஷன் வீடியோ பார்க்குறப்ப நினச்சிக்கோங்க, தே ஆர் நாட் ஃபைட்டிங் ஆர் ஸ்டேயிங் செப்பரேட், தே ஆர் ஜஸ்ட் மிக்சிங் ஸ்லோலி. நல்லா இருக்குல்ல? இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் கூல் ஃபேக்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ another video. Bye bye.